1000 நம்ம கேட்கணும். ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 4 வருஷம் வெயில் அடிக்காம குளிர் அடிச்சா மே மாசத்துல இல்ல ஏப்ரல் மாசத்துல மார்ச் மாசத்துல, அதாவது இப்ப மட்டும் வெயில் அடிக்க அப்படின்னா இப்ப தேர்தல் அடிக்குது. நாம தான் யோசிக்கணும். இந்த முறை மட்டும் வெயில் வருதுன்னா தேர்தலில் ஓட்டு கட்டு மக்கள்கிட்ட வர வேண்டி இருக்குது. அப்ப காசை கொடுத்துதான் நம்ம ஓட்டை வாங்கணுங்கிற ஒரு அரசியல் இருக்கு பாருங்க. அதை அடிச்சு உடைக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் குற்றம், ஓட்டுக்கு காசு வாங்குவதும் குற்றம். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கை. இந்த 4 தேர்தல நாம் தமிழர் கட்சி ஒத்த பைசா கொடுக்கல. நான் ஒரு வேட்பாளர். இங்க இருக்க வீடுகளை விட என் வீடு சின்ன வீடு, ஒரு வசதியும் கிடையாது, பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. 4 தேர்தல் நிக்க எந்த கட்சியில ஒருத்தவங்க ஒண்ணு இல்லாத போய் எம்எல்ஏ நிக்க முடியுமா? ஏன் நிக்க முடியாது? அங்க ஓட்டுக்கு துட்டு கொடுக்கணும், வாரவனுக்கு கோட்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், தினம் செலவழிக்கணும், வந்தவனுக்கு போனவனுக்கு கொடுக்கணும். கட்சிக்காரனுக்கே துட்டு கொடுத்தாதான் வருவான், கட்சிக்காரனுக்கே துட்டு கொடுத்தாதான் ஓட்டு போடுவான். அப்ப அவ்வளவு காசு தேவைப்படுது. நேற்று தொடங்கின தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி எனக்கு என்ன சொல்லி தெரியுமா? 2 கோடி ரூபாய் இருந்தாலும் சீட்டு, 2 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் நீ செலவழிக்க சீட்டு சொல்லி இப்ப 100 பேர் போய் உட்காந்துருக்காங்க. எங்க சென்னையில உட்காந்துருக்காங்க, நாளைக்கு அறிவிப்பாங்கன்னு சொல்லி 2 கோடி இல்லைன்னு சொல்லி ஒரு சீட்டு கிடையாது. குறைஞ்சபட்சம் கட்சியிலே ரொம்ப நாள் உழைச்சிட்டு 50 லட்சமா செலவழிப்பியா அப்படின்னாலும் சீட்டு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைக்க வந்திருக்கியா, மக்களுக்காக போராட வந்திருக்கியா, காசு இந்த இப்ப இங்க கூட்டம் நடக்க